இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் தங்க நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிய இளைஞர்களை குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சின்ன கட்டங்குடியை சேர்ந்த விஜய் ஆனந்த் என்பவரின் மனைவி ஜீவரத்னம். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி பணி நிமித்தமாக ஜீவரத்னம் அருப்புக்கோட்டை வரை சென்றுவிட்டு மீண்டும் தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். அப்போது கட்டங்குடி விலக்கு அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் ஜீவரத்னம் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 10.5 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இதுகுறித்த புகாரின் பேரில் அருப்புக்கோட்டை டவுன் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தங்க நகை பறிப்பில் ஈடுபட்ட திருச்சுழி அருகே சொக்கம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முத்துராஜா ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து தங்க நகையை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வருகிற 2ஆம் தேதி நவராத்திரி விழா துவங்கவுள்ள நிலையில் புதுக்கோட்டையில் கொலுபொம்மைகள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. வருகிற 2ஆம் தேதி நவராத்திரி விழா துவங்கவுள்ள நிலையில் புதுக்கோட்டையில் கொலுபொம்மைகள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. வருகிற 2ஆம் தேதி அமாவாசையன்று நவராத்திரி விழா துவங்கி 10ஆம் தேதி வரை 9 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இதனையொட்டி கொலுபொம்மைகள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் புதுக்கோட்டை வடக்கு ராஜவீதியில் உள்ள அலங்கார கடையில் கொலுபொம்மைகள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. நவசக்தி, நவதுர்க்கை, திருவண்ணாமலை கிரிவலம் செட்டு உள்ளிட்ட பல வர்ணங்களில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்ததை பெண்கள் ஆர்வமுடன் பார்த்து வாங்கி சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அக்ரகாரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிளை மாநாடு விளக்க பிரச்சார கூட்டம் கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான 100 நாள் வேலையை பேரூராட்சிக்கும் விரிவுபடுத்த கோரியும், மருத்து வாரிகளில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி நீர்நிலைகளை பாதுகாக்க கோரியும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கரம்பக்குடி வடக்கு ஒன்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலர் பங்கேற்றனர். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கீரனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நன்றி தெரிவித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்ட மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ வெற்றி பெற்றதன் அடிப்படையில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 2வது நாளாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கொப்பப்பட்டி, தெம்மாவூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் உற்சாகத்துடன் வரவேற்றனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சம்பந்தப்பட்ட குறைகளை மனுக்களாக அளித்தனர். கிராமம் முழுவதும் பொதுமக்கள் குடிநீர் பயன்பாட்டிற்காக மினரல் வாட்டர் கூலரை தனது நிதியிலிருந்து அமைத்து தருவேன் என்று பொதுமக்களிடம் துரை வைகோ உறுதியளித்தார். கும்பகோணத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பெண் ஒருவர் கட்சியில் பதவி தரவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு குறித்து தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வினோத் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பாலக்கரையை சேர்ந்த புஷ்பா என்பவர் ரசிகர் மன்றத்தில் பல ஆண்டுகள் நிர்வாகியாய் இருந்தும் கட்சியில் பதவியில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உடனடியாக கிளம்பினார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து தரிசன வரிசையில் வெகு நேரமாக மூதாட்டி ஒருவர் காத்திருந்ததால் மயக்கமடைந்துள்ளார். இந்நிலையில் சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்ல முடியாமல் பக்தர்கள் கூட்டத்தில் சிக்கியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, தங்கும் வசதி இல்லாமல் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். எனவே மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதை தொடர்ந்து சேலத்தில் பல்வேறு இடங்களில்
திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பஸ் நிலையம் மற்றும் கொங்கனாபுரம் பஸ் நிலையம் எதிரே திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதை தொடர்ந்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து சங்ககிரியிலும் மேலும் செந்தில் பாலாஜி, கோவி செலியன், ஆவடி நாசர், சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏவும் மத்திய மாவட்ட திமுக செயலாளருமான ராஜேந்திரன் ஆகிய 4 புதிய அமைச்சர்களும் பதவியேற்றதை அடுத்து திமுக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பயணித்தோருக்கும் பொதுமக்களுக்கும் திமுகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திருவாரூரில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பயணித்தோருக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் திமுக தொண்டர்கள் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ், நகர பொருளாளர் ரஜினி சின்ஹா உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கியதை கொண்டாடும் விதமாக திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உச்சி பிள்ளையார் கோவிலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கியதை கொண்டாடும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், நகர செயலாளர் தமிழழகன் உட்பட ஏராளமான திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.